Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, Social Talk. இந்த மன வளர்ச்சி குறைந்த குன்றிய பசங்க பிறக்கிறது அப்படின்றது இப்போ மட்டும் இல்லை, இல்லை ஆண்டாண்டு காலமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாலேயோ ஒரு 80 வருடங்களுக்கு முன்னாலேயோ இது மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடையாது. கண்டிப்பாக யாரும் அந்த மாதிரி உணவுகளை தேடி போகல. அப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் பிள்ளைகள் பிறந்தாங்களே, அதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக சார். இதில் ஒரு 2 விதமான காரணம். அறிவியல் என்ன காரணம் சொல்கிறாங்களோ அதை நான் முதல்ல சொல்லிவிட்டு அந்த டாபிக்கு நம்ம வருவோம். இந்த மருத்துவர்கள் குழந்தைய அவசரப்பட்டு இந்த ஆப்ரேஷன் செய்து வெளியில் எடுக்கிறாங்க. அந்த டைமில் அந்த கருவிகள் மூளையில் பட்டு அந்த இன்ஜுரிஸ் காயங்கள் ஏற்படுவதன் மூலமாக கூட இது ஒரு சிசரின் வரும்ன்றாங்க. அப்புறம் மருந்து மாத்திரைகள், தேவையில்லாத மருந்து மாத்திரைகள். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை குண்டாக பிறக்கணும், கலராக பிறக்கணும், அழகாக பிறக்கணும், இந்த ஷேப்பில் பிறக்கணும், இப்படியெல்லாம் ஒரு பேராசை இருக்குது. அது எதனாலன்னு தெரியல. அந்த மாதிரி தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதன் மூலமாக கூட இந்த காரணங்கள் வரும். 2வது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பெண்களே புகைப்பது, அப்புறம் மது பழக்கம், இதெல்லாம் இப்போ எல்லாரையும் நம்ம குறை சொல்லல. சில பேர் டிப்ரெஷன், அதாவது ஐடி சம்மந்தமான பெண்கள் செய்கிறாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். அதை நம்ம எல்லாரையுமே சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட சாரார் மன அழுத்தம் மது பழக்கத்துக்கு அடிமை ஆறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஆட்கள் கர்ப்பம் அடையும் போது இந்த பிரச்சனை வரும். மது பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம் பெண்களுக்கு இருந்தால் அது அவங்க பிறக்க போகிற குழந்தைகளை பாதிக்குமா? கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த முன்பகுதியில், அதாவது கிட்டத்தட்ட நவதானியங்கள் சாப்பிட்ற காலங்கள் அப்படி எடுத்துக்கலாம் சார். கற்காலம் வெங்கல காலன்ற மாதிரி நவதானியங்கள் பியூரான மழை தண்ணி அருந்துற அந்த காலத்தில் ஏன் வருது அப்படின்னு இதுக்கு காரணம் 2 வகையாக சொல்லலாம் சார். ஒன்று, அந்த காலகட்டத்தில் ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அது ஒன்று, அந்த மாதிரி இருக்கலாம். 2வது, இந்த அமில மழை அப்போயே பார்த்திங்கன்னா நிறைய இருந்திருக்கு சார். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போயே அமில மழை பொழியுது, மஞ்சள் மழை பொழியுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா. அப்போ எப்படி விவசாயம் பண்ணாங்க, அதில் ஏதாவது கெமிக்கல் கலந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, இந்த பில்லி சூனியம் ஏவல், அது சயின்ஸாக ப்ரூவ் பண்ணலை, நிரூபிக்கப்படலை. அப்படி ஒரு காரணம். எது எப்படியா இருந்தாலும் இந்த கேள்விக்கு மட்டும் ஒரு முடிவில் இருக்குது சார். முற்று பெறாத ஒரு கேள்வியாகவே இது இருக்குது. நம்ம தொடர்ந்து இதை ஆய்வின் மூலமாக நான் கூட ஒரு பேப்பர் பர்சன்டேஜ் பண்ணலாம் இருக்கேன். அதில் ஏதாவது முடிவுக்கு எடுத்தால் கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன் சார். என்னென்ன மாதிரியான குறைகள்லாம் ஏற்படுது இதில்? ஓகே, இதில் வாய் பேச முடியாத தன்மை, காது கேளாத தன்மை, கை கால், மூளை முடக்குவாதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த 3 பிரச்சனை. அப்புறம் புற உலக சிந்தனையாளர்கள், அதாவது நம்ம பேச்சையும் செயலையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும், அவங்க நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு புற உலக சிந்தனை பாதிப்பும் இதில் இருக்குது சார். எப்படி கை கால் இதெல்லாம் பாதிக்கப்பட, கண் கூட பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிலே ஸ்பீச் எல்லாத்தையுமே தாமதமாக தான் செய்வாங்க. பேசுறது, நடக்கிறது, எழுதுறது, ஓடுறது, சிந்திக்கிறது எல்லாமே தாமதமாக செய்கிறது தான் இதனுடைய சிம்டம்ஸ், முக்கியமான அறிகுறிகள். அதுலேயும் இந்த புற உலக சிந்தனையாளர்கள் அதிகப்படியான அறிவுத்திறன் பெற்றிருப்பாங்க அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அதில் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச அறிஞர் ஆட்டிசம் தான், புற உலக சிந்தனையாளர் தான். அதனால தான் அவருக்கு பொறுமை இருந்தது. புற உலக சிந்தனையாளர் ரிப்பீட்டட் மூமெண்ட்டு, ஒரு செயலை 1000 முறை கூட சலிக்காமல் செய்வாங்க. அது அவங்களுடைய சிறப்புத்தன்மை. அதே மாதிரி ஐக்குத்திறன் சாதாரண மனிதர்களை காட்டிலும் அதிகப்படியான அறிவுத்திறனை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு நம்ம அறிவியல் சொல்லுது சார். அதனால தான் தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பல்பை கண்டுபிடிக்கும் போது அந்த ஸ்டங்ஷன் இழை 1000 வாட்டி கண்டுபிடிச்சதா நம்ம வரலாறில் படிக்கிறோம். இப்போ சாதாரண மனிதன் ஒரு 100 முறை
அதை முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க, என்னதான் விட்டுருவாங்க. அப்புறம் விட்டுருவாங்க. இது ஒரு வேலையான்னு கூட சலிப்பாயிடுவாங்க சார். அதுதான் அந்த புற உலக சிந்தனையாளர். நிறைய பேர் வந்து இதில் இசை விரும்புவாங்க சார். இந்த புற உலக சிந்தனையாளர் வந்து இசை அடிக்கிறது அதெல்லாம் பயங்கரமான விருப்பம். அதனால் அதை நடனம் ஆடுதல், இசை பயிற்சி, இந்த மாதிரி சயின்டிஸ்ட், அதாவது ரகசிய கண்டுபிடிப்புகள், அதாவது இயல்புக்கு மீறி திங்க் பண்ணுறது, அப்பாற்பட்ட ஒரு சிந்தனை வந்து இவங்களுக்கு வரும். கிஃப்டர்ஸ் இந்த மன வளர்ச்சி குன்றிய பசங்களை சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம் சார். கிட்டத்தட்ட இது ஒரு காரணம். மன வளர்ச்சி குன்றிய நிலை தான் இது. ஆனால் இதை வந்து ஒரு சப் கேட்டகரி புற உலக சிந்தனை ஆட்டிசம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நிறைய டிவியில் பார்த்துருப்போம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அது மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. சித்தாவில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இருக்கட்டும், இது வரைக்கும் மருந்துகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலம் பலனடைஞ்சவங்க இருக்காங்களா? இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ், ஓடுறது, குதிக்கிறது, அடங்காத தன்மை, இதுக்கு மட்டும்தான் மருந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பையன் குதிச்சுக்கிட்டே இருந்தால் எந்த வேலையும் பேரண்ட்ஸால் பார்க்க முடியாது. அதுக்கு ஏதோ இப்போ அலோபதிலையும் வந்து மெடிசன் இருக்குது, சித்தாவிலையும் இருக்குது. இப்போ நம்ம சாண்டிட்டோரியம், அண்ணா ஆர்ச்சியில் இருக்கிற தேசிய சித்த மருத்துவமனை, இவங்கெல்லாம் வந்து அந்த லிக்விட் மாதிரி தராங்க. அதை புல்லுக்கு எடுக்கும்போது சித்தாவில் பாதுகாப்பானது, அதில் மாற்று கருத்து இல்லை சார். ஆனால் சித்தா வந்து கட்ட வண்டியில் போகிற மாதிரி சார், மெதுவாக போவோம். இது வந்து அலோபதி வந்து காரில் போகிற மாதிரியே ஃபாஸ்ட்டாக போவோம். அப்போ அந்த சித்தாவில் கொடுக்கும்போது அந்த அமைதித்தன்மை ஏற்படும் போது அவனுக்கு கவனிக்கிறது, பேசுறது, ஏதாவது ரெமிடல் எழுதி பார்க்குறது, படம் வரைகிறது, இந்த மாதிரி தன்மைகள் வருது. படம் அதை தவிர முற்றிலும் அதை குணப்படுத்த முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெவலுக்கு கீழே அவன் போவாமல் அந்த லெவல்லே வச்சு பாதுகாக்கலாம். இப்போ அவனுக்கு வந்து உதாரணத்துக்கு ஏபிசிடியில் இசட் வரைக்கும் தெரியலனா கூட எஃப் வரைக்கும் தெரியுதுன்னா அந்த எஃப் வரைக்கும் தான் அவனுடைய நிலை. இதுதான் சார் ஆட்டிசத்தில் இருக்குது. அதே மாதிரி பெசிஃபிக், அதை குறிப்பிட்ட சிந்தனையில் வந்து அவனை நுழைக்கும் போது அவன் பெரிய ஆள் ஆகிடலாம். எல்லாரை விட அதுதான் வந்து கடவுளின் குழந்தை, கிஃப்டட் சைல்டுன்னே அதை அவங்கள வந்து அழைக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த புற உலக சிந்தனை இப்படி இருக்கும்போது இந்த மூளை வளர்ச்சி குறைபாடு, அறிவுசார் குறைபாடு குழந்தைகள் வந்து அந்த அளவு கூட பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு மாதிரியான விஷயங்கள். இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸோட துணையோடு தான் வந்து இவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் இயங்க முடியும். இதில் மைல்டு, மாட்ரேட்டு, சிவியர் அப்படின்னு 3 கேட்டகரி. அதில் இந்த சிவியர் கேட்டகரியை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சார். அது வந்து ரொம்ப மிக மோசமான நிலை. தமிழில் அப்படி தான் அது. மிதமான நிலை, குறுகிய நிலை அப்படின்னு சொல்லி இவங்கள தான் ஓரளவு குணப்படுத்த முடியும். ஆமாம் சார். அப்போ இந்த மைல்டு கேட்டகரியை வந்து குணப்படுத்தி நம்ம பள்ளி கூட அனுப்பலாம். அந்த மூளை வளர்ச்சியில் ரொம்ப கம்மி தான், அது ஒரு பர்சன்டேஜ். அதில் வந்து நார்மல் ஸ்கூலுக்கு கூட போய் படித்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு 10வது பொது தேர்வு எழுதும்போது லாங்குவேஜ் பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிலமும் தமிழும் ஒரு சப்ஜெக்ட் எழுத தேவையில்லை அப்படின்னு. அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ வேலை வாய்ப்பு கூட அளிக்கிறாங்க சார். ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி. அதில் கல்பாக்கம் அணுமின் நிலையத்திலலாம் கூட போன ஆண்டுகள் ஆள் எடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணலாம், இந்த மைல்டு மாட்ரேட்டு சொல்ல வரேன் சார். இந்த சிவியரை விட்டுட்டு மைல்டு மாட்ரேட்டு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க அவங்க வந்து தொழில் கல்வி கூட பயிலலாம். மெயினாக வந்து தொழில் கல்வி, இப்போ சமையல் ரெடி பண்ணுறது, கேக் பேக்கரி ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கனரக வாகனம், ஒரு சைக்கிள் சீட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டாக தயார் பண்ணுவாங்க. ஒரு பஞ்சு வைப்பாங்க, அப்புறம் ஒரு போல்டு போடுவாங்க. அந்த மாதிரி வேலைகளை வந்து இந்த அறிவுசார் குறைபாடு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பயிற்சி அளிக்கலாம். கலை பொருட்கள் செய்கிறது, இந்த பிரிண்டிங், அந்த பூ வரைகிறது, அந்த மாதிரி விஷயங்களும் இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரும் வழியாக அமையும். அந்த மாதிரி விஷயங்கள். இது போன்ற குறைபாடுகளை முழுமையாக சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை சார். இல்லை, ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இதில் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் இல்லை வேலைக்கு போனாலும், அதாவது மைல்டு லெவல் கேட்டகரி, நம்ம மைல்டு மாட்ரேட்டு தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். அது வந்து ஓரளவுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து காட்டி கொடுத்துரும். இவங்க வந்து ஸ்பெஷல் சைல்டு அப்படின்ற அந்த விஷயங்கள் முழுமையான குணப்படுத்துவதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை சார். பல மாற்றுகள். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு கடத்தலாம். அது எவ்வளோ வேணாலும் கடத்தலாம். இப்போ ஒரு 100க்கு ஒரு 90 விழுக்காடு கூட கடத்தலாம் சார். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த 10 விழுக்காடு
அது ஒரு கருப்பு பக்கமாகவே நமக்கு அது காணப்படுது சார். அப்படி தான் அதுக்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, வருடந்தோறும் மாதந்தோறும். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், இதில் நிறைய படிநிலைகள் இருக்குது. இப்போ நான் பட்டயம் படிச்சிருக்கிறோம், ஒருத்தர் பட்டம் படிச்சிருப்பார், அதுக்கப்புறம் பிஜி டிகிரி, அப்புறம் பிஹெச்டி, அதற்கு மேல் எம்ஹெச்டி, அந்த மாதிரி ஆராய்ச்சி துறையில் படிச்சிருப்பாங்க. யார் எது படித்தாலும் அனுபவ ரீதியாக தான் பேச்சு பயிற்சி அளிக்க முடியும் என்பது உறுதியான நிலை சார். இப்போ ஒருத்தர் பிஹெச்டி முடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்தால் எல்லா குழந்தைகளும் பேச வச்சு முடியும் அப்படின்றது இல்லை. அவங்க தரத்துக்கு அவங்க பண்ணுவாங்க, மற்றவ தரத்துக்கு மற்றவங்க பண்ணுவாங்க. இதில் விதிவிலக்காக சர்ஜரியன், இந்த ஆப்ரேஷன், எம்டி, அந்த மாதிரி பொது டாக்டருக்கு வேணால் நம்ம பெருசாக அந்த நுணுக்கத்தை அவங்களுக்கு பொருந்தும். இந்த மாதிரி ஒரு உயர் படிப்பு படித்தவங்களால் மட்டும்தான் முடியுன்றது இதில் இல்லை சார். ஒரு குழந்தை மன வளர்ச்சி குன்றியதாக இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல தெரியாது, பேச தன்னுடைய குறைகளை சொல்ல தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த வயசில் கண்டுபிடிக்கலாம்? வயதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வயதில் கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்படியா? இந்த 3 வயதுக்குள்ளே மைல் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, பரிணாம வளர்ச்சி. இப்போ ஒரு வயசில் குறைஞ்சது 3லேருந்து 4 வார்த்தை பேசிடும் பசங்க. இப்போ அட்வான்ஸாகவே பேசுகிறாங்க, அது வேறு விஷயம். ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 5 வயசில் 4 வயசில் தான் பசங்க நல்லாவே பேசுவோம். அது வரைக்கும் அது டிஃபரெண்ட் அப்புன்னு கூட முடிவு பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி அது மருத்துவ வளர்ச்சி இல்லாத காலத்தில் நான் சொல்கிறேன் சார். இப்போ 3 வயசில் கண்டுபிடிச்சிடலாம் அது மன வளர்ச்சி குன்றிய குழந்தையா, ஆட்டிசம் குழந்தையா, அதுக்கு என்ன தேவைப்படுது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஸ்கேல் இருக்குது சார். கொஷினர், அதாவது வினா தொகுப்பு தான். நம்ம மருத்துவத்தில் வினா தொகுப்பு வச்சுருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ 6 மாதத்தில் ஒரு விதமான சத்தம், 6 வாரத்தில் ஒரு விதமான சத்தம். முதல்ல பேச்சோட அளவு குழந்தைங்க எழுப்போம், கூயிங்னு சொல்லுவாங்க. 6 மாதத்தில் பேப்லிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் ராகம் போடுதல், இன்டோனேஷன் பேட்டர்ன் சொல்லிட்டு ராகம் போடுறது. அதுக்கப்புறம் அரை வார்த்தை பேசும். அம்மானா அம் அம் அம், அப்பானா அப் அப் அப், தாத்தானா தத் தத், இந்த மாதிரி அந்த சொல்ல உடைச்சி பாதியாக பேசுவாங்க, ஆஃப் வார்த்தை. இந்த நிலைகள்லாம் இல்லைனாலே நம்ம முடிவு பண்ணிகிட்டே வரலாம் சார். இது ஒரு கணக்கீடு தான், அறிவியல் கணக்கீடு தான். அப்படி போடும்போது இப்போ 3 வயசில் கூட்டி பார்த்தா அவனுடைய அறிவு வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சி ஒரு கணக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அப்போ 3 வயசில் கிட்டத்தட்ட அவன் ஓரளவுக்கு பேசி இருக்கணும். அப்போ பேசலை, நடந்து இருக்கணும், நடக்கலை. அப்போ யோசிக்கணும், கற்பனை திறன், அறிவு வளர்ச்சி, இது எதுவுமே இல்லைன்னா நம்ம ஷூராக முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு மேனுவல் கணக்கு. இது இல்லாமல் பீடியாட்ரிக்ஸ்கிட்டையும் போயிட்டு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது, மூளையோட தன்மை எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது, அப்புறம் உளவியல் சம்மந்தமான ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட பார்க்குறது, இது ஒரு தனி விதமான மெஷர்மெண்ட். இது நாங்கள் பண்ணுற மெஷர்மெண்ட். இது ஒரு சேர பார்க்கும்போது 3 வயசில் கண்டுபிடிச்சிடலாம் சார், ஷூராக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் சார் வயசோட ஆரம்ப கட்டத்திலே ஒரு குழந்தை மன வளர்ச்சி குன்றியதாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் அதை முழுமையாக குணப்படுத்த வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் அப்படி இல்லை சார். ஆனால் அவங்கள சாதனையாளர்களாக மாற்றலாம். இப்போ என்னுடைய மேடத்துக்கு ஒருத்தவங்க ஆட்டிசம் சைல்டு இருக்காங்க. அவங்க உளவியல் நிபுணராக இருக்காங்க, நல்லா பெரிய படிப்பு படிச்சுட்டு. அவங்க 4 பேருக்கு சொல்யூஷன் சொல்கிற அளவுக்கு, கவுன்சிலிங் சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க ஆட்டிசம். அப்போ அவங்கள எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த சூழ்நிலையை மாற்றினாலே மாறிடும் சார். மெயினாக சூழ்நிலை தான். அது இறுக்கமான சூழ்நிலை வச்சுருக்கக்கூடாது. ஒரு கணவன் ஒரு மனைவி கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சிறைப்பறவை மாதிரி மாறுறதால அவங்களுக்கு அந்த நிலை மாற்றப்படாது. அவங்கள கிராமத்து சூழலில் கரெக்டு சார். எப்படின்னா, ஒரு தெருவில் குழந்தைகள் 10வது தெருவுக்கு போயிடும். அப்போ இவர் ராமரோட பிள்ளை, இவர் அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்க தகப்பன் பேரை வச்சு நம்ம சொல்லிடுவாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு பழகிட்டு வரும். அதில் பேட் ஹேபிட்டும் வரும், அது வேறு விஷயம், தீய பழக்கங்கள். ஆனால் கம்யூனிகேஷனுக்கு பரவலாக போய்கிட்டே இருந்தால் தான் அந்த பயணம் தான், ட்ராவல் தான் சார். ஈஸியாக பேசுகிறதுக்கும் மனமாற்றத்துக்கும் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு வழி. ஆனால் ஒரு இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு மறைபொருள் மாதிரி ஒரு இடத்துல அந்த பிளாக் மார்க் இருக்க தான் சார் செய்யும். அது முழுமைன்றதை நம்ம இது வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். சாதனை விடப்பட முடியாது. ஆனால் சாதனைன்னு சொல்லலாம். நான் நார்மல் மனிதர்களை விட அவங்க சாதனை பண்ணுவாங்கன்றது உறுதியான விஷயந்தான். அதுக்காக தான் நமது அரசாங்கமும் சரி, தொண்டு நிறுவனங்களும் சரி, எங்களை போன்ற பயிற்சியாளர்களும் சரி, அதை அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியில் வாங்க. சில பேர் மறைக்கிறாங்க வீட்டில். இப்போ கூட நாங்கள் களப்பணிக்கு போகும்போது நிறைய பேர் மறைக்கிறாங்க, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி குழந்தை இல்லை, எங்கள் குழந்தை அந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு.
அப்படி அவங்க சொல்லும்போது தான் பயிற்சியாளர்கள் அறிவுரை கொடுக்க முடியும். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து அது சென்றடையும். நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இன்னும் வராமலே இருக்குது சார். அது வந்து ஒரு கொடுமையான விஷயம். இந்த மாதிரி மீடியாக்களில் பேசும்போது வரும்னு நம்புறேன். இது போன்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பெற்றோர்கள் அந்த குழந்தைய சுற்றி இருக்கவங்க எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் சார், அதாவது எப்படின்னா அது ஒரு கலைப்பொருள் சார். கடவுளின் ஒரு முக்கியமான குழந்தை. அது ஒரு கலைப்பொருள். அப்போ அந்த குழந்தையால் பொருளாதாரம் ஈட்ட முடியாமல் இருக்கலாம், இல்லை மற்ற மனிதர்களை போன்று ஆக்டிவிட்டீஸ் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு சிறப்பு தன்மை தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பாரதி சொன்ன மாதிரி ஒவ்வொரு படைப்பும் வந்து ஒரு தனி அம்சம் தான் சார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து கூடுதல் தகுதியாக இருக்கும். அதை வந்து கேர் பண்ணிக்கிட்டோம், அதை வந்து சமமாக பாவிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து விழாக்களுக்கு கூப்பிட்டு போகிறதில்ல. கல்யாணம், காது குத்து, அந்த மாதிரி பொது விழாக்கள் ஹோட்டலுக்கு கூட கூப்பிட்டு போகிறதில்ல. அது வேறு ஒருத்தவங்கிட்ட அடாப்ட் பண்ணிட்டு தான் இவங்க போய் சாப்பிட்றது, இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் சமுதாய பார்வையும் மாறணும் சார். எப்படி வந்து இந்த இது இருபாலினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எப்படி அவங்க மூலமாக இப்போ தான் விழிப்புணர்வு வருது. திருநங்கைகள் அவங்களாம் வந்து அவங்களையும் சேர்த்துக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அந்த விஷயத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக சார். அதே மாதிரி இந்த குழந்தைகளும் ட்ரீட் பண்ணணும். அது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த துணியை டச் பண்ணிட்டா கூட ஒரு எரிச்சல் அடைவாங்க. என்ன அவங்க குழந்தை வந்து என் துணியை டச் பண்ணிடுச்சு, கசக்கிடுச்சு, என் மேலே வந்து காரி துப்பிச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் தொடச்சிடுச்சு, அசுத்தம் பண்ணிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த விஷயத்துலேருந்து இதுவும் நம்ம குழந்தை தான், இப்படி ஒரு குழந்தை நமக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த மனநிலைக்கு மாறிடணும் சார். இது வந்து திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி தன்னைத்தானே தான் செதுக்கணும். அப்படி தான் நாம் கோரிக்கை வைக்கிறோம். உங்களுடைய கூற்றுப்படி அது போன்ற பிள்ளைகளை வெளியிடத்துக்கு போகும்போது அவங்களுடைய பெற்றோர்கள் கூட்டிட்டு போகணும் அப்படின்றீங்களா? கண்டிப்பாக சார். இதுதான் வந்து சோசியல் லாக்குன்னு சொல்லுவாங்க, சமுதாய ஒரு அடைப்பு. அதில் அந்த பையனுக்கு என்ன மாதிரியான ஒரு மாறுதல் ஏற்படும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார், இது ஒரு அருமையான கேள்வி சார். இந்த ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, மருத்துவ நிலையங்கள், காவல் நிலையங்கள், கோர்ட்டு, கடைவீதி, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் விளையாட்டு தலங்கள், திரையரங்குகள், மற்ற விழாக்கள், இந்த மாதிரி பொதுவான ஒரு ரோடு, பார்க்கு, கடல் பகுதிகள், இப்படி எல்லாத்துலேயும் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மனப்போக்கம் நமக்கே தெரியும். இப்போ கடலில் போனால் அந்த சத்தத்தை கேட்கும்போது ஒரு அமைதியான நிலையை உருவாகும். திங்கிங் வந்து அதுக்கு அந்த ஈக்குவண்ட்டாக அமையும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம சிந்தனைக்கும் அந்த கடலோட சவுண்டுக்கும் ஒரு வைப்ரேஷனை நம்ம தொடர்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு குழப்ப நிலையில் போவோம் கடற்கரைக்கு. அப்போ போகும்போது அதை யோசித்து ஒரு நிதானமான முடிவு எடுக்கிறதுக்கு அந்த இடம் வந்து சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது. இது ஒரு உதாரணம். இதே போன்று தான் அந்த குழந்தைகளுக்கு மனமாற்றம் ஏற்படும். இப்போ ஒரு விளையாட்டு திடலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு 10 விதமான விளையாட்டு இருக்கும். ஊஞ்சல் இருக்கலாம், ரன்னிங் இருக்கலாம், மோளம் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது ஐம்புலன்களால் அந்த குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணும். முதல்ல உள்ளார அப்சர்வ் பண்ணும்போது இந்த பேசணும்னு எண்ணம், சிந்திக்கணும்னு எண்ணம், கற்பனை பண்ணணும்னு எண்ணம், வெளிப்படுத்தணுன்ற எண்ணம், மற்றவங்களை போன்று காப்பி பண்ணுறது, எல்லாமே ஒரு காப்பியின் மறு உருவம் தாங்க சார். ஒரு ஜெராக்ஸ் மாதிரி தான். அப்பா பண்ணுறதை நம்ம பண்ணுவோம், நம்ம பண்ணுறதை பசங்க பண்ணுவாங்க. இந்த காப்பி ரைட்ஸ் மாதிரி தான் இந்த குழந்தைகள் பண்ணுறது. அதனால் இவங்களை எல்லா இடத்துலையும் இட்டுன்னு போயிட்டு கூட இருந்து கூட நம்ம கைட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு இந்த பொருளுக்கு காசை கொடுங்க, நீ கரெக்டாக கொடுக்குறியான்னு பாரு, அதை பேக் பண்ணு, இந்த மாதிரி விஷயம். அப்புறம் கொஞ்சம் பக்கத்துலேயே கடை இருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம கனெக்ட் வச்சுக்கலாம். ஒரு அண்ணாச்சி கடை உதாரணத்துக்குன்னா, என் புள்ள 10 ரூபா கொண்டு வருவார், நீ கரெக்டாக வாங்குறானான்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு உறவு முறை ஏற்படுத்திக்கும் போது அவங்க அறிவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும், விலாசம் அடையும். நிறைய பேர் மறைக்கிறதாலேயும் அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் செஞ்சு தந்துடுவாங்க. தங்க சுரங்கம் மாதிரி கொஞ்சம் வசதியானவங்கள நான் சொல்கிறேன். தங்க கூண்டு தான் சார். அதுலேருந்து அந்த கிளி வந்து வெளிப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. அதுவே அங்கேயே அடித்து வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்நாளை வீணடிக்கிறது தான் நமக்கு மிச்சமாக இருக்கும். அதை தாண்டி இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம், அதில் ஒரு பையனோட ஃபோட்டோ போட்டுருந்தோம். அது வந்து அஃபிஷியலாக வந்து நீங்கள் ஏன் போட்டிங்க அந்த மாதிரி. நான் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி நினைக்கிறதால தான் அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வராமலே இருக்குது. இது மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது, பயிற்சி கொடுக்கும்போது நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கா? நிறைய சார். என்ன மாதிரியான பிரச்சனை? திடீர்னு பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துட்டு நம்மளை மாதிரி பேசுவாங்க பசங்க, அப்படியே உற்று நோக்குவாங்க. நல்லா தம்பி, நல்லா இருக்கீங்களா, எப்படி பண்ணுற, வீட்டில் அம்மா ஏதாவது வேணுமா, அப்படியே ஏதோ ஒன்று நம்ம பேச்சு கொடுக்கும்போது டக்குன்னு அடிச்சுடுவாங்க சார்.
கன்னத்தில் அரைஞ்சிடுவாங்க. இப்போ வெளிநாடுகளில் எப்படி சிகிச்சை அளிக்கிறாங்க, அதை பற்றி அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? கண்டிப்பாக சார். வெளிநாடு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நம்மளோட முன்னாடி இருக்காங்க அவங்க எல்லாத்துலேயுமே. அது பொதுவான கருத்து தான். 20 வருஷம் அஹெட்டாக இருக்காங்க. ஆமாம் சார். அதில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஐ டைப்பர்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. பெண் குரல் அமைய பெற்றவர்கள் திரும்ப ஆண் குரலுக்கு திரும்புவதற்கு மறுவை சிகிச்சை மூலம் வந்து ஏதாவது நிவாரணம் இருக்கா? 100% உண்டு சார். இதுக்கு 100% கியூரபிள் தான் சார். அப்படியா? கண்டிப்பாக. பல்வேறு மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. இதுக்கான மருந்து மாத்திரை இருக்குது, இதுக்கான பயிற்சி முறைகள் இருக்குது.